ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். லைஃப்ல ஒரு 3 விஷயத்த ரொம்ப லேட்டா தான் நம்ம ஃபீல் பண்றோம். அது எவ்வளோ வேல்யூவானதுன்னு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பார்க்க போனா நம்மளுடைய இளமை. இளமை காலம் போய் கொஞ்சம் ஆரோக்கியம் எல்லாம் குறையும் போது தான் நம்ம இந்த உடலானது எவ்வளோ கிஃப்டடா கடவுள் நமக்கு கொடுத்துருக்காரு, எவ்வளோ அதிசயமானது ஒவ்வொரு உறுப்புகளும். நம்மளுடைய உடல் முழுவதும் அதை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கலையே அப்படின்றத ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் தான் உணர்றோம், ஃபீல் பண்றோம். அதுக்கப்புறமா இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா நம்மளுடைய தாய் தகப்பன். தாய் தகப்பனையுமே நம்ம தாய் தகப்பன் ஆனவனதான் அவங்கள வேல்யூ பண்றோம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, நமக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாங்கன்றத உணர்றோம். ஸோ மூணாவதா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நேரம். ஒண்ணுமே ஆகாத மனிதர்களுக்காக, ரொம்ப சில்லியான விஷயத்துக்காக, இவங்களுக்காக இவ்வளவு நேரத்தை போட்டோமா, நம்மளுடைய வாழ்க்கையில இவ்வளவு நேரத்தை அவங்களுக்காக இழந்தோமா, நமக்காக நம்ம வாழ விட்டோமே, இன்னைக்கு அவங்க மதிக்கிறது கூட கிடையாது, நம்மளை கண்டுக்கிறது கூட இல்லையா, அவங்களுக்காக எவ்வளவு நேரத்தை நம்ம ஸ்பாயில் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப காலகட்டத்துக்கு அப்புறம் மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் நம்மளை திரும்பி பார்ப்போம். ஸோ நமக்கான நேரத்தை செலவிட முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை பார்க்கக்கூடிய, இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒரு 30 வயதை கடந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்னும் இருக்கக்கூடிய இளமை காலத்தை ரொம்ப ஆரோக்கியமா உங்க உடலை ரொம்ப செல்ஃப் கேர் பண்ணி நல்லபடியா வச்சுக்கோங்க. தாய் தகப்பன் அவங்க இருக்கும் போதே அவங்கள கொண்டாடுறதுக்கு பழகிக்கோங்க, விட்டு கொடுக்காதீங்க. மூணாவதா உங்களுடைய டைம் என்னதான் இருந்தாலும் பிரோஜனமான, உங்களுக்காக உயிரை கொடுக்கிற மனிதர்களுக்காக செலவிடுறதுக்கு இன்றைய நாள்ல இருந்து தவுங்க. ஸோ நேரம், உங்களுக்கான இளமை, உங்களுக்கான தாய் தகப்பன், இந்த 3 விஷயத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ இருக்கும் போதே அதை அனுபவிச்சு ஆரோக்கியமா அந்த உறவுகளை பேணி பாதுகாத்து வாழுங்க. நன்றி.